ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். டோரிமான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் பட்லு, பென்டென், நம்ம சிங்கம் சார், மோட்டு, இதை தாண்டி ஜான் த டான் வந்திருக்கான், சின்சானும் வந்திருக்கான். இவங்களெல்லாம் கண்டுபிடிக்க போகிறது நான் உங்களோட ஃப்ராங்க்லின்னு. சரி, இந்த இடத்த முதல்ல உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் எங்கேனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இதை பாருங்க, இவ்வளோ இடம் இருக்குது, எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங்கில் இல்லாத ஃபேக்ட்ரி. ஒர்க்கிங்கில் தான் இருக்கு போல், ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வேலைலாம் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. இதோ இங்கே ஒளிஞ்சுக்கலாம், எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். இது பாருங்க எவ்வளோ பெரிய இடம்னு. ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இவங்க எங்கனாலும் ஒளிஞ்சுப்பாங்க. நான் தான் அவங்கள தேடி கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்க கிட்ட பேசுறதுக்கு போகலாம். என்னடா நான் சொல்லும் போது உங்களுக்குலாம் கேம் புரிஞ்சதில்ல? நீங்கள் எந்த இடத்துலனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த ஃபேக்ட்ரியை விட்டு ரொம்ப ரோட்டு சைட்லாம் போனீங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. இங்கேயே தான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். ஓகே தானே? பென்டென், உங்களுக்கு ஓகே தானே? ஃப்ராங்க்லின், எனக்கு புரியுது ஃப்ராங்க்லின், நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்கள் போய் கண்ணை பொத்துங்க. சரி டோரிமானே, கரெக்டாக ஒளிஞ்சுக்கணும், ஏமாத்தலாம் கூடாது. நான் போய் கண்ணை பொத்துறேன். எங்கே போய் கண்ணை பொத்தலாம்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமை சூப்பராக இருக்க போது. இன்னும் வீடியோவை பார்த்துட்டு யாருமே லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், இங்கே போய் நான் கண்ணை பொத்துறேன். கரெக்டாக இருக்கும் அவங்க ஒளியறதுக்கு. 1 2. கண்ணா, நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன். கண்ணா, இந்த பிராங்க்லின் ஒழுங்கா ஒளிஞ்சிருக்கானான்னு போய் பார்ப்போம். எங்க ஒளிஞ்சிருக்கான்றதையும் போய் செக் பண்ணுவோம். பிராங்க்லின் பையன் இங்கதாங்க இருக்கான், ஒழுங்கா திரும்பி தான் எண்ணிட்டு இருக்கான். ஓகே, நம்ம போய் ஒளியுவோம். பெரிய ஃபேக்டரி தான், ஆனா எங்க ஒளியுதுன்னு தெரியல. ரோட்டு சைடு போகக்கூடாதுன்ற மாதிரி பிராங்க்லின் சொன்னான். அதை பாருங்க, இங்கதான் ரோடு இருக்கு, ரோட்டு சைடு மட்டும் போகக்கூடாது. ரோட்டு சைடு இல்லாம எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொன்னான். இங்க ஒளியலாமா? எங்க நான் தெரியறேன்? ஐயோ தெரியறேன். இப்ப பெருசா தெரியலங்க. தெரியலண்ணா, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால சுத்தமா தெரியலன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியறேனா இல்லையா? இந்த சிங்கம் சார் தெரியவே இல்லை. ஸோ இங்க ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருக்கு. நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். டோரிமானை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சின்சானை பிடிக்குமா இல்லை டோரிமானை பிடிக்குமா? நீங்கள் தான் சொல்லணும், சரியா? இப்போ நான் எங்கே ஒளியிறது? அந்த ஃப்ராங்க்லின் கண்ணை பொத்துறதுக்கு போயிட்டான், சிங்கம் சார் ஒளியறதுக்கு போயிட்டாரு. இப்போ நான் தான் ஒளியணுமா? எங்கே போய் ஒளியிறது? இந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னான். இங்கே இருக்க செடி எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம் போல். நம்ம செடியில் எங்கேயாவது ஒளியலாமா? பச்சை கலரில் இருக்குது, நம்ம ப்ளூ கலரில் இருக்கோம், மாட்டிப்போம். வேறு எங்கே ஒளியிறது? வேற எங்கே ஒளியிறது? அங்கே எங்கே ஒரு பைப்பு போகுது, பைப்பில் போகலாமா? இல்லைங்க, ரொம்ப லாங்குக்கு போகக்கூடாதுன்னு அவன் சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது ஒளியணும். எங்கே ஒளியிறது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடமா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாமா? இல்லையேங்க, இந்த இடத்துல போக முடியல இதை தாண்டி என்னால். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒளியறதுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, ஃப்ராங்க்லினே இங்கே தான் இருக்கானா? இங்கே ஒளியக்கூடாது. சரி, எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி செடிக்கிட்ட போய் ஒளிஞ்சிடலாமா? நான் ப்ளூ கலரு தெரிஞ்சிருவேன், அதான் பயப்படுறேன். சரி, ஒளிஞ்சு பார்ப்போமே. இருங்க. ஐயோ, என்னங்க செடி சின்னதாக இருக்கு. ஐயோ, இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா தெரியலண்ணா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். எங்கே ஒளியலாம்? ஃப்ராங்க்லின் எங்கே முதல்ல கண்ணை பொத்திருக்கான்றதை பார்த்துருவோமா? அவனுக்கு பக்கத்துலேயே ஒளிஞ்சா அவன் கண்டுபிடிப்பானா? ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருக்கான். இங்கே எங்கேயாவது ஒளியறதுக்கு இடம் இருக்கா? இங்கே ஒளியறதுக்கு இடம் இருக்கா? ஐயோ, இங்கே ஒளியறதுக்கு இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கேப்பில் ஏறலான்னு பார்த்தா தெரியாதனமா மேலே ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேப்பில் ஒளிஞ்சுக்கலாம். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ராங்க்லினை தேர்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான், நம்ம மாட்ட மாட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இடம், இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். ஜான் த டான். இன்னும் நிறைய பேர் ஒளியறதுக்கு போயிருக்காங்க. நம்ம சிங்கம் சார் ஒளியறதுக்கு போயிருக்காரு, பட்லு ஒளியறதுக்கு போயிருக்கான், டோரிமான் ஒளியறதுக்கு போயிருக்கான். இப்போ நம்ம தான் ஒளியணுமா? இந்த தொப்பையை வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது. பக்கத்துலேயே ஏதாவது இடம் இருந்தால் ஒளிஞ்சுக்கலாம். எங்கே ஒளியுறது? என்ன இடமே கிடையாது. ஐயோ, ஃப்ராங்க்லின் அங்கே தாங்க கண்ணை பொத்திருக்கான். நம்ம எங்கே ஒளியுது? இந்த டேங்குக்கு பின்னாடி ஒளியலாமா?
ஏங்க இந்த டேங்குக்கு பின்னாடி இடம் இருக்கு பாருங்க, இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ ஐயோ, அந்த சைடுக்கா வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக மாட்டிப்போங்க. அந்த சைடுக்கா வந்தால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். வேற எங்கேயாவது போய் ஒளியலாம். வேற எங்கே ஒளியலாம்? இந்த மரத்துக்கிட்டலாம் ஒளியலாம்ல. ஒளியலாம் தான் சொன்னான். ரோட்டுக்கு தான் போகக்கூடாது, இந்த ஃபேக்ட்ரியில் எங்கனாலும் ஒளியலான்னு சொன்னான். இருங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி போய் தெரியல. நான் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சூப்பரான இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ தெரியறேன். இப்போ தெரியல. ஓகே, இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் பயங்கரமாக ஆக்ஷன்லாம் பண்ணுவேன். என்னை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஃப்ராங்க்லின் வரதுக்குள்ளே நான் எங்கேயாவது ஓடி போய் ஒளியணும். நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், எங்கே ஒளியுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாவது ஒளியறதுக்கு இடம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒளியறதுக்கு இடம் இருந்தால் ஒளிஞ்சுக்கலாம். இங்கே ஏதோ கேப் இருக்குது. இந்த கேப்பில் போக முடியுமா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சுக்கலாமா பேசாமல்? இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ராங்க்லினால் கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களோட மோட்டோ. இந்த பட்டில் ஒளிய போயிட்டான். இன்னும் சின்சானும் நானும் மட்டும்தான் ஒளியாமல் இருக்கோம். எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்க. இந்த சின்சானு குள்ளமாக இருக்கிறதுனால எங்கனாலும் ஒளிஞ்சுப்பான். நான் எங்கே ஒளியிறது? இங்கே ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்கா? சரி, எங்கேயாவது ஒளிவோம். இங்கே கண்டெய்னர் இருக்குது. கண்டெய்னரில் கேப் இருக்கா பார்ப்போமா? இந்த கேப்புக்குள்ளே நம்ம போக முடியும்? ஐயோ, நம்ம தொப்பை இடிக்குமே. போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கேப்பு ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருந்து பார்த்தா தெரியுமோ? ஆமாங்க, அவன் மேலே இருந்து பார்த்தா தெரியக்கூட வாய்ப்பு இருக்குங்க. வேறு எங்கே போகிறது? ஐயோ, இதுக்கு மேலே என்னால் போக முடியலையே. சரி, கண்டுபிடிச்சா மாட்டினோம், இல்லைன்னா நம்ம தப்பிச்சிடலாம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். யார் யாருக்கெல்லாம் சின்சான் ரொம்ப பிடிக்கும்ன்றதா சொல்லுங்கள். இன்னும் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும், ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எங்கே ஒளியலாம்? எல்லாருமே பக்கத்துலேயே ஒளிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ராங்க்லின் எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறான். இந்த மோட்டு இங்கே தாங்க எங்கேயோ ஓடினான். எங்கே ஓடினான்? இங்கே தான் மோட்டு ஓடினான். இங்கே ஓடினவன் எங்கே போனானே தெரியலையே. ஐயோ, சூப்பரான இடம் தாங்க ஒளிஞ்சிருக்கான். நம்மளால் பார்க்க முடியல பாருங்க. பரவாயில்ல, ஃப்ராங்க்லின் கண்டுபிடிப்பானா என்னன்னு தெரில. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செடியிலலாம் எவனாவது ஒளிஞ்சிருப்பான் பாருங்களேன். ஏன்னா இங்கே ஒளியறதுக்கு செடி தான் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதை பாருங்க. அங்கே இருக்க மாடிக்கு போகலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? மாடிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு போனால் நம்ம மாட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்க, நீ மாடி இருக்குல்ல, ஏற முடியுமா பார்க்கலாமா? ஏற முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏற முடியுது. இங்கே மாடியில் ஏதாவது ஒளியறதுக்கு இடம் இருக்கா? ஐயோ, என்னங்க இடமே இல்லை ஒளியறதுக்கு. மாடிக்கு வந்தால் தானே அவன் மாடிக்கு வரலன்னா நம்ம தப்பிச்சிடலாம்ல. இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒளிஞ்சுக்கலாம். 19 100 வருகிறேன். எங்கே யார் யார் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? எங்கே யாராவது ஒளிஞ்சிருக்கானா? தெரில யாரும். வேற இங்கே பக்கத்துலேயே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். இல்லை, பைப்பு கிட்ட எவனும் இல்லை. வேற எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்க தெரியலையே. இந்த இடத்துல கூட கேப் இருக்கும். இந்த இடத்துல கேப் இருக்குது, ஆனால் யாரும் ஒளியல. இது பாருங்க, இங்கே கேப் இருக்குது, யாரும் ஒளியலைங்க. ஒரு வாட்டி சின்சான் இங்கே தான் ஒளிஞ்சா நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் இந்த வாட்டி அவன் ஒளியல போல. வேறு எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே ஒளிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ்? கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டுபிடிச்சிருவேன். இது பாருங்க, இங்கெல்லாம் ஒளிவாங்க முன்னாடி, இப்போ ஒளியவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளிஞ்சாங்கன்னே தெரில. முதல்ல நம்ம ஃபேக்ட்ரியை சுற்றி பார்ப்போம். கண்டிப்பாக மாட்டுவாங்க. இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த இடத்துல அடியில் கூட ஒளிஞ்சிருக்காங்களா? ஒளியில. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ஒளியவே இல்லை. எங்கே தான் இப்போ ஒளிஞ்சிருக்காங்க தெரியலையே. எங்கே வேற? இங்கே ஏங்க அங்கே யாரும் ஒளிஞ்சிருக்காங்கங்க. யார்? பென்டென் தாங்க. ஹைட்டாக இருக்கிறதுனால துண்டாக தெரியுறாரு. இருங்க, நம்ம பக்கத்தில் போய் சொல்லிடலாம், அப்போ தான் அவர் ஏற்றுப்பார். பென்டென், நீங்கள் தான் ஃபஸ்ட் அவுட்டு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கீங்க. அடுத்த வாட்டி அப்போ பென்டென் தான் கண்ணை பொத்துனவங்க. வேறு யாராவது இருக்காங்களா பார்ப்போமா? பென்டென் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இல்லையே. இங்கே வேறு யாருமே இல்லையே. மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. மற்றவங்களாம் இங்கே இந்த கண்டெய்னர் கிட்ட கேப் இருக்குது. இந்த கேப்பில் யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா?
போய் பார்ப்போம். யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. எங்க இங்கே இருக்காம பாருங்க மோட்டோ நீ தாண்டா அடுத்த அவுட்டு. முதல்ல பென்டென்னை கண்டுபிடிச்சோம், அடுத்ததான் மோட்டோவை கண்டுபிடிச்சிருக்கோங்க. இன்னும் எவ்வளோ பேர்? 5 பேரை கண்டுபிடிக்கணுமா? 5 பேரை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இங்கே எங்கனாலும் ஒளியலான்னு வேற சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப லாங்குக்கு போயிருப்பாங்களோ. சரி தேடி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடியிலலாம் கூட ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை பாருங்க, இந்த செடிக்குள்ளே எவனாவது இருக்கானா? இல்லை, செடிக்குள்ளே எவனாவது இருக்கானா? இருந்தா தெரியுமே, லைட்டா தெரியலையே. இந்த செடிக்குள்ளெல்லாம், இந்த மாதிரி செடிக்குள்ளெல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் தேடணும், நல்லா தேடினா இவனுங்க மாட்டுவாங்க. மொட்டை மாடியில் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. யாரும் இல்லையா? மொட்டை மாடியை செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாராவது ஒளிஞ்சிருப்பாங்க. இங்கே போய் மொட்டை மாடியில் போய் செக் பண்ணலாம். இங்கே யாருமே இல்லை. சரி, இந்த இடத்துல செக் பண்ணுவோம். ஒரு வாட்டி சிங்கம் சார் இங்கே ஒளிஞ்சாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னுங்க யாருமே இல்லை. இந்த வாட்டி யாரும் ஒளியில போலியே. சரி, நம்ம போவோம். எங்க இங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டே சின்சானே, நீ தாண்டா 3வது அவுட்டு. சின்சானே, நீ தான் 3வது அவுட்டு. வேற யாருங்க ஒளிஞ்சிருக்கா? இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பாருங்க. இங்கே யாராவது உங்களுக்கு தெரியுறாங்களா? எங்க அங்கே பட்டில் ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட பட்டில் ஒளிஞ்சிருக்க மாதிரியே தெரியுதுங்க. இறங்க முடியுமா? இறங்கியாச்சு. இங்கே பட்டில் ஒளிஞ்சிருக்க மாதிரியே எனக்கு தெரியுது. ஏங்க ஆமாங்க, பட்டில் ஒளிஞ்சிருக்காங்க. பட்லுவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எங்கே ஒளிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? மற்றவங்கள கண்டுபிடிக்கணும். மற்றவங்கள எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இன்னும் யார் யாரங்க நான் கண்டுபிடிக்கணும்? டோரிமானை கண்டுபிடிக்கணும், சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். டோரிமானை கண்டுபிடிக்கணும்ல? ஆமாம், டோரிமானை கண்டுபிடிக்கணும், சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த டானை கண்டுபிடிக்கணுங்க. எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு ஒன்றுமே தெரியலையே. இங்கே இருக்க செடிக்கிட்டலாம் பார்ப்போமா? ஒரு வாட்டி செடிக்கிட்ட தான் ஒளிஞ்சிருந்தான் அந்த இவன் யார், மோட்டு. நான் கண்டுபிடிச்சேன், பட் இல்லைங்க, இங்கே ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரில. வேறு எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? இங்கே பெருசாக ஒரு செடி இருக்குது, இந்த செடிக்கிட்ட ஒளிஞ்சிருப்பாங்களா? இந்த செடிக்கிட்ட யாராவது இருக்காங்களாங்க? இந்த செடிக்கிட்ட யாரும் இல்லை. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு செடியாக செக் பண்ணால் மாட்டிப்பாங்க. அடுத்த செடிக்கிட்ட செக் பண்ணுவோம். அங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, பெரிய செடி. இந்த செடியில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். இந்த செடியில் காக்கி கலர் யூனிஃபார்ம் தெரிகிற மாதிரி இருக்கே. ஏங்க ஆமாங்க, நம்ம சிங்கம் சார் இங்கே தான் இருக்காரு. சிங்கம் சார், நீங்கள் தான் 5வது அவுட்டு சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிங்கம் சார் தெரிகிறாருல? எனக்கு தெரிஞ்சாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், சிங்கம் சார் தெரிகிறாரான்ட்டு. என்ன சிங்கம் சார் இப்போ தான் இருந்தார், இப்போ காணோம். சிங்கம் சார் தெரிகிறாரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? அது பாருங்க, தெரிகிறாரு பாருங்க, அந்த சைடு தள்ளி போயிட்டாரு பாருங்க. தெரிகிறாரா? சிங்கம் சார் தான் 5வது அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். 6வது யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் யாரை நான் கண்டுபிடிக்கணும்? டோரிமானை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த டானை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்க செடியெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்களேன், கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். செடி, இங்கே ஒரு செடி இருக்குது. அங்கே பாருங்க, முயல்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க முயல். இந்த செடியில் ஏதோ நடமாட்டம் தெரியுதுங்க எனக்கு, லைட்டாக செடியா. அது பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம டான் இருக்கான் பாருங்க. டானே, நீ தான் 6வது அவுட்டு. டான் தெரியுறானா? ஓகே, நம்ம இப்போ யாரை கண்டுபிடிக்கணும்? அந்த டோரிமானை தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எவனதை ஒளிஞ்சிருக்கானா? டேங்குக்கு பின்னாடி எவனும் இல்லையங்க. அதை பாருங்க, இங்கெல்லாம் பார்ப்போமா? இல்லைங்க, இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க. இந்த டோரிமான் பையன் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு தெரியலையே. டோரிமான் பையன் அங்கெல்லாம் செடி இருக்குது, அங்கே ஒளிஞ்சிருப்பானா? இங்கெல்லாம் செடி இருக்குது பாருங்கள், இங்கே ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. யாராவது இருந்தால் தெரிஞ்சிடும். இல்லையே, யாரும் இல்லையே. ஒவ்வொரு செடியாக செக் பண்ண மாட்டிப்பான். இதோ இங்கே கூட செடி இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே இருக்க செடியை செக் பண்ணுவோமா? இங்கே இருக்க செடியை செக் பண்ணால் டோரிமான் இல்லையாங்க. இந்த செடியில் இருக்காங்க. எங்க ப்ளூ கலரில் தெரியுதா? அங்கே பாருங்க, ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க. இருங்க, நான் அவனை தள்ளிட்டு வெளியே கூட்டு வந்துட்டேன். டோரிமான் தெரியுறானா? டோரிமான் 7வது அவுட்டுங்க. ஸோ நம்ம இந்த கேமில் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம இந்த கேம் விளையாடுவோம்.
இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.